எப்படி நான் சொல்றேன். அப்படி நான் எங்க சென்று வந்தேன் காசி அவங்களுக்கு டைம் ஆயிடுக்கும். அப்படி இருந்தாலும் எந்தெந்த நதிகளுக்கு சென்றேன்? கங்கை, யமுனை, காசி, காவிரி, கோதாவரி இல்லையா தென்பண்ணை என்று சொல்லி வரப்பட்ட அனைத்து புண்ணிய நதிகளுக்கும் சென்றேன். அங்கு தீர்த்தம் நீராடி வந்து கொண்டிருக்கேன். இன்னும் சில பல நதிகளுக்கு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இல்லையா? அப்படி இருந்தாலும் இந்த கானகத்தின் வழியாக சென்று கொண்டே இருந்தால் உடல் சோர்வாகிறது. இருந்தாலும் அங்க வர ஆளாம இருக்குது பாரு, அங்க உட்காரலாம். நீ எனக்கு பாதுகாப்பா இருக்கணும், நான் தவத்துல இருக்கிறேன். சொல்லும்போது யாரோ பரம கடவுள் போலவே ஒரு சன்னியாசி உட்கார்ந்துக்கிறாரு. ஓம் நமோ நமச்சிவாய. ஆண்டவர் சொன்ன அதிகாரியை வந்தாங்களா? வணக்கம் சாமி. அடடா அடடா ஆமா இதுதான் நான் கை மாமா. நீ போய்யா பாருட்டு பண்ணிடலாமா மாமா? எவ்வளவு பெரிய ஆளு சன்னியாசாக்குற எங்க மாமா மாமான்றிய. நீ யாரா நீ? அத்தை குட்டி மாமா நான் அர்ஜுனா. நல்லா பாரு விட்டு பாரு. இப்ப தெரியாதா? நானுதான் மாமா. கும்பிட போன தெய்வம் குறுக்க சாமி. அரபிலி வீடு மாதிரி சொன்னா தாங்க. கல்யாணம் கல்யாணம் கல்யாணமா? கல்யாணம் ஏன் உனக்கு 8 பொண்ணாடி பத்துலையா? 8 பொண்ணாடி கல்யாணம் கல்யாணம் உனக்கு தான் கல்யாணம் பண்றியானவா? ஏய் யாரு கல்யாணம் தெரியுமா? யாருக்கு கல்யாணம் தான் மச்சான். கல்யாணம் எங்க தங்கச்சி சுபதிக்கு கல்யாணம். கல்யாணமா? மாமா மாமா
இதுதான் முடிவு பண்ணிக்கிறேங்க. நான் எனக்கு உன் தங்கச்சி வந்து எனக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு அதனால நான் போறதோ எத்தனையோ யாத்திரை நான் இந்த கோலத்துல இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன். நான் வரமாட்டேன். நான் எனக்கு கல்யாணமே தேவை மாமா. நான் எவ்வளோ நாள் என் வேலையை முடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். பாப்பாடு பத்திரமா போய் இந்து மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சாவா ஏமா அதற்காக கோதாவரி தண்ணி வரலாம். பரிதேசி எனக்கு ஒரே ஆச்சரியமா ஏற்பட்ட திறமசாலி அடக்கி வச்சிருக்கிறோம். கைப்பிடி சிக்கல் சரிப்பட்டா தலிப்பட்டி தலிப்பட்டி தான் வரும். தள்ளுப்பட்டி வருமா? தள்ளுப்பட்டி மாநகரம். தள்ளுப்பட்டி மாநகரத்தை சேர்ந்த ஐசு நல்வாரி முருகன் அன்னார் அவர்கள் அதிகாலையில பஞ்சாயமன் பேரு பல்வாரிடம் வந்து கொள்வோம் மக்களாக. பரிதேசி என்னால முடியாது மாமா. உன் பாப்பா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி மாட்டான். இவனுக்கு போய் நான் பொண்ணு கொடுக்கறதா? நான் யாருக்கு கொடுக்கறேன் தெரியுமா? யாருக்கு தர போற? யாருக்கு? தங்க போக வைக்கும். கொடி பழத்து அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய அது தங்கச்சமத்து வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி அதிரதர் தமிழதர் அத்தனதர் சமரதர் 4 அணிகளும் காலால் பட குதிரைப்படை அணப்படைகள் வைத்திருக்கக்கூடிய பேரரசா இருக்கப்பட்ட துரியோதன மகாராஜுக்கு தான். யாருக்கு துரியோதனன் தான். பரிதேசி ஆமா பணக்காரன் மாறி சொல்லி எத்தனை மாதிரி கூட்டி கொடுப்பான். மாமா மாமா ஆதி முதல் இன்று நாள் வரல எங்களை காத்தது நீனே தலை சேர்க்க போகிறது நீனே. உனக்கு கொடுக்க எனக்கு ஆனா எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி துரியோதன பேரரசனுக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டாரப்பா. மாமா மாமா மருந்து வைத்தால் மனமும் முடிக்கலாம். முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா நீ ஒரு ஆளு மனசு வச்சுனாலும் உங்க பாப்பா எடுக்கிறதான் இல்ல நான் செத்தே போயிருவேன். ஏழு காலை பிடிச்சி ஏழு எங்க பாப்பால கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி செத்து பாத்துக்கா. நான் சொல்லுமா நீ கேட்கணும். சொல்லுமாமா நீ சொல்றது உங்க பாப்பா சிறுதண்ட சன்னாட்சியா வரணும். அப்படியா? சிறுதண்ட சன்னியாசிகள் என்ன தெரியுமா? எப்படி மாமா? ராமன அண்ணாக்கா இல்லாத உட்காரணும் சாமியா இறந்துமேனி அவன் ஒட்டு இல்லாம. ஆமா அப்படியே அம்மா மாமா உங்க பாப்பாளுக்கு என்ன உங்க பாப்பாளுக்கு மாத்திரம் நாங்க மத்தக்கு மட்டும் உட்கார்றதுல ஊரு அப்படி தெரியும். ரவுத்தகிரி பருவதம் இருக்குது. அங்க ஆலமர தள்ளி உட்காரு. நானு எங்க அண்ணன் எங்க அண்ணி எங்க வீட்டுக்காரங்க எங்க தங்கச்சி எல்லாரும் கோவு பூஜைக்கு வராங்க.
எங்க அண்ணன் வந்து பாதம் பணிவான் நான் தான் இருக்குன்னு சொல்லிட போறேன். சொன்னாங்களா? சுகி பாபா முனிவர் மாதிரியே காட்டிக்கணும் நானு. நீ கேட்கலாம் அந்த பெரியவர் என் காலில் விடுறாரு இந்த பாவத்தெல்லாம் எங்க தொடங்கிட்டோன்னு கேட்குவேன். அந்த பாவம் எல்லாம் என்ன சேர்க்கும் உங்களை சேர்ட்டோம். ஆமா சரியா? எங்க பாப்பா பாக்கணும்னா பச்சை புடவை கட்டினா பச்சை பச்சை கலர் சிங்கிச்சான்னு பாருங்க. கலர் நீ சொன்னாங்க நான் புரிஞ்சுக்கணும். சிவப்பு கலர்னா சிவப்பு சுபதிரிய சின்ன வயசுல பார்த்தது மாமா. நான் காடு மேல எங்க வர சௌத்திரகிரி போறோம். மாமா போய் ஆலமரத்தான உட்காருப்போ. ஆகட்டும் மாமா. அண்ணா 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 சாஸ்திரத்தை பார்த்து நாளைக்கு பொண்ணு கூட்டு போறோம். பார்க்கும் போது நாளைக்கு பொண்ணு கூட்டு போறோம். இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் கோவு பூஜை போறது வழக்கம். இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு பொண்ணு கூட்டு போறோம். இதுதான்டா நல்ல முகூர்த்தம், சிறப்பான முகூர்த்தம். அதனால உன்னுடைய மனைவிமார்கள் என்னுடைய மனைவிகளை கூட்டிக்கொண்டு நீயே கூப்பிடணும். தேவி ரேவதி தேவி மார்கா எத்தனை பண்ண கட்டிக்கிற கவனம் கட்டு கூதிய சரி. அனைவரும் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? சௌத்திரகிரி போறோம். காரணம் நாங்க கோபூஜை செய்ய போறோம். அதனால பொங்கல் வைக்கலாம். சாமந்த பூஜை போறோம். நீ அது கட்டை திரும்பிக்கிற நாயா எழுதுடா எழுதுடா என்ன போலமா அவங்க வந்துட்டு இருந்தா அவங்க லட்சுமியா ராதா ருக்மணியா ஆட பொங்கல் வைக்கிறது சாமான எடுத்தானா? எல்லாம் உங்க சாமானத்தை எடுத்துன்னு வாங்கலையா? அட ஏகுவமா போட்டனால திரும்பி ஆகு. உங்க வீட்டுக்காரி கண்ணாடியே பார்த்துட்டு வர இன்னொரு அவகிட்ட கல்யாணம் பொண்ணு மேல இவ்வளவு பாரம் வச்சா அவளுக்கு எதனால கை கழுவி அறிவுக்குதா புத்திக்குதா கவனங்குதா எதனா சூடு சொரணி எதனா கீழா என்ன தெரியுமா நடக்குது? பொம்பளைங்க வந்து என்னைக்கு ஆளும் கட்ட வேலை வாங்குற ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்க. சாகர கேள்வி கட்டியும் கல்யாணம் பண்ணிட்டு போற புள்ள கட்டி எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ வாங்கிக்கணும். காரணம் கேள்வி நாளைக்கு செத்து போயிட்டானா அந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? இவன் நாளைக்கு ஊட்ட விட்டு போயிட்டானா அந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? முடிகிற வரைக்கும் இன்னும் 10 நாள் வேலையை சேர்த்து வாங்கிக்கிறோம். அந்த 10 நாள் நம்மளுக்கு ஃப்ரீயா காயா? ஏதாவது கை கால் சுருக்கு பிடிச்சிக்கிற கல்யாணம் நடக்க மாதிரி போனா கூட்டியாச்சு அவங்க வீட்டுக்காரன் அண்ணா ரவுத்தகிரி பருவதம் வந்தாச்சு. யார் யார்ட்டையும் என்னென்ன வேலை சொல்லு. நான் விறகு எடுத்து கொடுக்குறேன். போய் விறகு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விறகு எடுத்துவாங்க. பாப்பா நீ உட்காந்து வெங்காயம் வெட்டுறது கத்திரிக்காய் வெட்டுறது வெட்டு அதை கையெழுத்து நீ என்ன பண்றீங்கன்னா நீ என்ன பண்றீங்க? முழுவதும் உலா வந்தவங்க அப்படியா? அந்த நண்பாதல்லை
சுகி பவா என்றென்றும் சுப சமமாக வாழ்ந்திருப்பாய் என்னுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அடியவனின் பாக்கியம். டேய் கண்ணா 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 ஏய் ஆனகம் முழுவதும் திரும்பி வர அந்த மலை பருவதம் முழுவதும் அட பார்த்தா பாரு மாறி போல் இந்த ஆலமரத்தடியிலே ஓம் நமச்சிவாய நமச்சிவாய என்று ஒரு குரல் கேட்கிறது என்று கேட்டு பார்த்தால் பரமக்கடவுளுக்கு நிகராக காட்சி அளிக்கிறார். அவருடைய பாதாரத்தை நான் படித்துவிட்டேன். டேய் நீ படிந்தால் உனக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஆமா சரி போடி நானே வந்து உக்காரனா நானும் உன் காலை போடணுங்களா கொடுக்குறேன் மகனே. நமச்சிவாய ஓம் நமச்சிவாய குருநாதர் தவறிசி அவர் யாரு? என்னுடைய சிஷியன். போய் கால கும்பிடுறாங்க காத்துக்கே உளுந்து போயிட்டாரு. இப்ப கும்பிடுறா கும்பிடு பலராமா சரியாக மதத்தை கணியவில்லை என்றால் ஞாபகம் இருக்கட்டும். சாபம் கொடுத்து விடுவேன். ஆனா இவங்க வரட்டும் அவங்க வரட்டும் நல்லா இருக்கு. சாமி பாதம் வந்தானா தோடி ஓடி உன் தம்பி எங்களை கேவலப்படுத்துறான். ஒரு தவறு செய்யல் என்று தெரியாமல் கேவலப்படுத்துகிறான். சாபத்தை கொடுத்து விடுவேன். சாபம் கொடுத்து விடுவேன். நான் மன்னிக்க மாட்டேன். நான் டோகிரிசி கிடையாது. ஏன்டா இது மாதிரி தவறான செயலெல்லாம் செய்யற? சின்ன வயசுல இப்ப இந்த முனிநாதர் கிட்ட போய் அப்படி காரி காரி துப்புறியே கீழே இருக்கிற அந்த பொட்டை பையன் உன்னை பொட்டை நாயா போகக்கூடிய ஒரு அண்ணிய கூப்பிட சொல்லு பாக்குறேன். எங்க அண்ணியா பாபா சாமியாரு வாமன் அண்ணாக்கா இல்லாதுக்கார் போய் பாரு. அதெல்லாம் போய் பாக்க நடு 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 கொஞ்சம் கம்மியா போட ஒண்ணு மலையில நினைது நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? நம்ம சின்ன தம்பி காணுமே. சின்ன பையா ஓய் மகாராஜா எங்கடா இருக்கிற? நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையில இருக்கிறியா? ஓ என்ன பண்ற சென்னையில? சென்னையில படம் பார்த்திருக்கிற படம். என்ன படம் ஓடுது? அதான் அந்த இருட்டறையில் முரட்டு குத்து. இருட்டு அறையில் முரட்டு குத்தா? சாமி குருநாதா இருக்கும் போது தவத்தை விட்டு விட்டு எங்கே செல்கிறாய்? இழுக்குது சாமி. பகல்ல வர்ற மழை போயிடும். ஆமா இது சாயங்காலம் வர்ற மழை. கண்டிப்பா நம்ம சீக்கிரம் கூடி போய் சேர்த்துக்கலாம். போலவா அறிவு இருக்கிற பையன் நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்குது, நம்ம போயிடுறோம். இந்த சாமியார் பார்த்தா பரமக்கடவுள் மாதிரி இருக்கிறாரு. இவர் இங்கே விட்டு போனாருமா? ஏன்னா சின்னதும் உடம்பு பாரு. ஆமா விளைஞ்சதும் விளையாட்டும் போற பாரு. சாமி பாரு எப்படி நமச்சிவாய நமக. ஓம் அரகரா அரகரா சிவசிவா சொம்பு சீலை தூக்கலா ஒம்பு. ஓம் நம்ம சாமி குருநாதா மந்தியாச்சு உச்சரிக்கு.
பலராமன் ஒரு சிறிய விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வானத்திலிருந்து வருண பகவான் பொழிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த மலையிலே நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். நனைந்து கொண்டிருக்கிறேன் மரத்தடியில். நாங்கள் விருப்பப்பட்டாலே எங்கள் தேசத்திற்கு கூட்டிச் செல்லலாம் என்று ஒரு ஆசை. அப்படியா? பலராமா, உன்னுடைய தேசத்துக்கு வரனால எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நடக்க என்னால் முடியாது. எத்தனையோ நதிகளெல்லாம் சென்று புண்ணிய தீர்த்தம் நீராடியதால் என்னுடைய கால்களாலும் நடக்க முடியவில்லை. எனக்கு உடம்பு அசதியாக இருக்கிறது. என்னை இங்கிருந்து தூக்கி சென்றதை உண்டானால் உங்கள் நாட்டிற்கு வருகிறேன் நான். அது கிடையாது. எங்களை ஆண்கள் தான் தொடக்கூடாது. நாங்கள் தவறிசைகள். ஆண்கள் தொடக்கூடாது. யாரு? அவர்களும் கிடையாது. அவர்களுக்கு பெரும் தோஷம் அதுதான். வேறு யார்தான் சுவாமி தங்களை தூக்கி செல்வது? ஒரு முத்து பல்லக்கு ஒன்று அலங்கரிக்கிறேன் வந்து கிடையவே கிடையாது. அதுவும் கிடையாது. நான் சொல்லும்படியாக என்னை அழைத்து சென்றதையா உண்டானால் நான் வருகிறேன். பாரு பாரு, கண்ணி கலைஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க பாரு. அவங்களாம் என்ன தூக்கணும். சாமி நானே நீ பாரு, கண்ணி கிடையாது பெண்ணுக்கிறா பாரு. அவன் என் முன்னாடி அப்படி தாளாடு பாடினே போகணும். சரி, உங்க தம்பிக்கிறான் பாரு. அவன் எத்தனை குற்றம் செஞ்சுக்கிறான் என்கிட்ட வந்து வந்துங்க பண்ணிடானா. அவனுக்கு என்ன தெரியுமா வேலை? எனக்கு முன்னாடி அப்படி இருட்டிலையும் சரி பகல்லையும் சரி முன்னாடி வேலைக்கு பிடிச்சின்னு போகணும். சாமியார் கொடுத்தாரு பாரு உனக்கு வேலை, சூப்பர் வேலை. என்ன வேலை? விளக்கு பிடிக்கிற வேலை. அக்கார வழியா என்ன விளக்கு பிடிக்க சொல்றியா? சரி, நான் சொன்னது நான் பிடிக்கிறேன். நீ சொல்றது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிகளை சேர்ந்து சாமியார் தூக்கிடும். சரி, நான் விளக்கு பிடிச்சிட்டு போறேன். சரியாக என்ன தூக்கி செல்ல வேண்டும். முன்னாடி உன் தங்கச்சி போறா, அவங்களை என் காலை பிடிச்சி வடிக்க வைக்கிறாங்க. பரவாயில்லையா? நான் ஒரு தவ ஞானி. அங்க பாரு, அந்த மக விளக்க பிடிச்சி நேரா போயிட்டுக்கிறான். அங்க பாரு, அவன் செய்வான். என் கூடயே தான் விளக்கு பிடிச்சி நான் சொன்னேன். அவன் வாரா 2 கிலோமீட்டர் முன்னாடி போறான். 2 பேருக்கு நேற்று ஆமாட்டீங்க சுவாமி. இருட்டுல எங்களுக்கு கண்ணு தெரியல. டேய், இங்க இந்த சாமியாருக்கு வேலைக்கு போறேன்னா அந்த பாட்டிக்கு வேலைக்கு பிடிக்கிட்டு போய்க்கிறேன். கொட்டாய்க்கு போயிட்டு அங்க யாருக்கான விளக்கு பிடிக்க வராங்க. போயிட்டுக்கிறேன் அந்த கேள்விக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கு. பலராமா சாமி, மீண்டும் ஒரு முறை குற்றம் செய்ததை உண்டானால் விளக்கு எங்க பிடிக்கணும்? டேய், சாமியார் கிட்ட பிடிக்கணுமா? பக்கமே வந்து பிடிக்கணுமா? மன்னிக்க முடியாத குற்றம். மன்னிக்க முடியாத குற்றம். என் சுண்ணி குருவத்துக்கு மாட்டானே, என் குஞ்சை சுட்டுட்டா. ஐயோ சாமியா குஞ்சு எனக்கே முன்னாடி வெளிச்சத்துக்கு தான் பிடிக்கும். எங்க காலை சொல்ல ஐயோ எங்கே ஐயோ ஐயோ சாபம் சாபம் பலராமா சாபம் ஐயோ இப்பொழுது
எப்படி இருந்ததா? சாமி இப்பதான் சில்லுன்னு இருக்குது. சுபதேயம் ஆலயத்தில் கங்கணாதாரி ஒரு பள்ளத்தை சேர்ந்த கங்கணதாரி முடியப்பன ஐயா அவர்களை விழாமலை கலந்து ஆமா எல்லா வல்ல இறுதி திரௌபதியம்மன் அருள் திரும்பியால் அவர் குடும்ப வளமன் நலன் பெற்று வல்லாண்டு வாழ வேண்டும் என்று நம்புகிறேன். 7 கிலோமீட்டர் கடிக்கிறீங்க இன்னைக்கு பாணி கசம் ஆமா தான் சாமி சாமி ஆண்டவா பலராமா, கமாரி, ஒழுங்கு மரியாதையாக உன் நாட்டிற்கு என்னை அழைத்து சென்றாதான் உண்டானால் அழைத்து செல். இல்ல நான் இங்கே சாபத்தை கொடுக்கிறேன், நீ வாங்கி செல். எங்கள் மரியாதையில் ஒரு குறைபாடும் இருக்காது மாமணியே. அண்ணா, உங்க ஊர் வந்துருச்சு. சாமியாருக்கு ஏதாவது வேணுமா கேளு. சாமியா இருங்கடா உங்களோட மாட்டிக்கிறேன். எனக்கு சரியான ரோதனையே போச்சு நிக்க. சுவாமி பலராமா, எங்களின் அரண்மனை வந்து விட்டீர்கள். ஆமா, நீங்கள் தவத்திற்கு ஏற்பாடு ஏதாவது ஒரு மடம் ஒன்று ஏற்பாடு செய்வா? கண்டிப்பாக பலராமா, எனக்கென்று தனியாக ஒரு ஆசிரமத்தை உண்டு செய். இல்லை இல்லை, எங்கள் ஊரிலே பாருங்கள் சுவாமி, அங்கு ஒரு எல்லையிலே ஒரு அழகான சிவபெருமான் கோவில் இருக்கிறது. இருக்கட்டும், அங்கு அமர்ந்து தாங்கள் தவம் செய்யலாமே. அங்கு மட்டும் நான் முடியாது, எனக்கென்று தனி ஆசிரமம் வேண்டும். தனி ஆசிரமம் பாப்பா கட்டி கொடுத்துடலாம். என்ன கட்டி வச்சிருக்கீங்கல்ல? சூப்பரா ஒரு மேஸ்திரி டக்குனு ஒரு மடம் ஒன்று கட்டலாம். ஒரே ஒரு நாள் காலத்தாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது எனக்கு மண்டபம் உண்டு, இல்லை என்றால் சாபத்தை அளித்து விடுவேன். மரியா, சரி, எங்க வீட்டுல ஒண்ணு இருக்குது சாமி, அங்கே உட்கார்ந்து தவம் பண்ணுங்க. ஆகட்டும், அது மட்டும் போதாது. நான் ஒன்று மட்டும் இருக்க கூடாது. எனக்கு என் அருகாமையில் பணிவிடை செய்வதற்கு கண்ணி கழியாத ஒரு பெண் வேண்டும். கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி யாரா கண்ணிக்கலையா இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆகுப்ப கண்ணி கல்யாணம் இருக்குவாங்களா? மாமா பெண்ணி கழிதான் மாமா. ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா, முந்திரி கொண்டாட்டம் வந்துடுறாப்பா இவதான். போனாலும் 7 சைனாட்ட பின்னாடி தொடர்ந்து தான் நான் என்ன பண்றேன். பலராமா, யாரை விட்டாலும் ஏற்றுக்கொள்வேன், அவள் மட்டும் வேண்டாம். சாமி தாங்கள் பொறுமையாக இல்லை சாமி. விரைவில் ஏற்பாடு செய். நான் தவம் செய்வதற்கு எனக்கு காலதாமதமாகிறது. கண்ணா போய் யாரையாவது கூப்பிட்டு இதெல்லாம் காலத்தாமதம் ஓவர் சரி, ரொம்ப லேட் ஆகுது. அதனால உடனே பாப்பால சாமி இருக்கிட்ட என்ன சாதுக்கான நம்புனாரு. பாப்பாதான் வச்சுமான கல்யாணம் நாளைக்கு பாப்பாளுக்கு ஏதோனா கசாமுசாம் பண்ணிட்டான்னா துரியோதனுக்கு தெரிஞ்சு போகும். கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். வைக்க முடியாது. கொஞ்சமாவது புத்தி இருக்கிறா உனக்கு? நான் மத்த குந்தமாதேவி தூர்வாச மகாமணிவருக்கு இது மாதிரி பணிவிடை வேலை செஞ்சு அவர் மந்திரிக்கல்ல கொடுத்தாரா இல்லையா? அது மாதிரி நம்ம பாப்பாளுக்கு சாமியாருக்கு எதனா பணிவிடை வேலை செஞ்சா பாப்பாளுக்கு எதனா கொடுத்துட்டாதான் நம்ம அவமானம் பண்றது. ஒருத்தன் கொடுத்துட்டு தான் போவான். அவரே பார்த்தா சாமியார் கொடுத்தாரு, வைக்காதான்றான். தெரியாது நான் நின்னுவேன் எங்கே வச்சு. ஆனா எந்த இது வந்தாலும் எல்லாம் சரி. பாப்பா அண்ணா போடா சாமியார் கிட்ட. எங்கண்ணா? பாரு அந்த சாமியார் அங்க இருக்கிற ஒரு மடத்துல பச்சை 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 அரிசி பச்சை. சாமியாருக்கு பணிவிடை வேலை செய்யணும். அவர் மனசுல ஒரு மாதிரி நடந்துக்காத. அவருக்கு சந்தோஷமா பேசிக்கா. எத்தனையோ போட்டு புள்ளி கெட்டு போய்க்கிறா. இந்த பிள்ளை நீ வளர்த்தியாடா? பயில்சாமி கோயிலாங்க கற்பழிச்சுட்டாங்கண்ணா. கற்பழிச்சு விசாரிச்சு போயிட்டாங்க. எடுத்துன்னு போயிருக்க கூடாதா? விசாரிச்சே போயிருக்கிறாங்க. பாரு சாமியார் மனசுல ஒரு மாதிரி நடந்துக்காத. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா உங்களுக்கு வரம் கொடுப்பார். வரம் நோக்கும்படியாக நடந்துக்க மாட்டாங்க, சாபத்தை கொடுப்பார். சாபத்துக்கு ஆளாக வேண்டாம். சாமியார் கிட்ட சந்தோஷமா நடந்துக்க போயிடா. சாமியா பாப்பா அறிஞன் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்குறீங்க, எனக்கு கூட்டி கொடுக்குறேன். உனக்கு யாத்திரை கிடைக்குமா என்ன பண்றோம்? அன்பும் பண்பும் பாசத்திற்கு நிறைந்த ஆலய தர்மகர்த்தாவாக விடைபெறக்கூடிய அருமை என்னார் ஆலய கங்கணதாரி பீமனன்னார் குணமாகப்பட்டது கோவில் கொண்டு எழுந்தருள் பாஞ்சாலி அம்மன் திருவிழையை கொடுக்க பாஞ்சாலி அம்மனுக்காக சிறப்பான முறையில் பணிவிடை வேலை செய்து வரக்கூடிய அவருடைய இல்லறம் நல்லறமாக ஓங்கி வளர வேண்டும். மனைவி மக்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு செல்வத்திலும் தரத்திலும் ஓங்கி வளர அருள் புரிய வேண்டும் என்று பெருமையோடு வாழ்த்துக் கொள்வோம்.
சுபத்திரை கோடான அப்படியா பாதமடைந்த பெண்மணி பார்வலையில் எங்க கை வைக்கிறா? எதுக்கு இங்க உட்காரு, இங்க அமருவா. ஒரு பெண் என்று பாராமல் அங்க கை வைக்கிறேன். சுபம் செய்யும் சின்னப்பள்ளி நன்னடத்திலிருந்து நாடக விழாவில் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் ராணுவ வீரராக விளங்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் தாயை காப்பது ஒன்று தாய்நாட்டை காப்பது ஒன்று என்று சொல்லி குடும்பத்தை எல்லாம் விட்டு சிறப்பான முறையில் எல்லையில் சென்று எதிரியை எதிர்த்து போராடி மீண்டும் நல்ல முறையாக நாட்டிற்கு திரும்பி வந்து தாய் வீட்டிற்கு திரும்பி வந்த அன்பு உள்ளமாக இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் எக்ஸ் ஆர்மி கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் பெருமையோடு இந்த பாஞ்சாலியம்மன் திருச்சபையில் கலந்து கொண்டு திருச்சபையில் தன்னுடைய பெயரை ஒழிக்க செய்ய வேண்டும். அம்மா தாயே, நான் எப்படி அம்மா வயிற்றுல போகணும் அதே மாதிரி மறுபடியும் எதிரி நாட்டுக்கு போய் அங்கிருந்து சண்டை போட்டு மறுபடியும் நல்லபடியாக என்ன வர வச்சுட்ட உன்னுடைய அருள் எனக்கு என்றும் வேண்டும் என்று சொல்லி பெருமையோடு பாஞ்சாலியம்மன் பெருவிலையை குளத்தை கொடுத்துள்ளார். பாஞ்சாலியம்மன் அவர் பங்கில் துணை இருந்து அவர் இல்லறம் நல்லறமாக விளங்கி வர வேண்டும். அவருடைய மனைவி மக்கள் பேர் பிள்ளைகள் செல்வத்திலும் தரத்திலும் கல்வியில் ஓய்ந்து வர பாஞ்சாலியம்மன் அது மட்டும் கிடையாது. நாடக கலைஞர், சிறந்த நாடக கலைஞர். பார்த்தா தெரிஞ்சு என்ன வேஷம் ஆடுவாரு, வேஷத்துல பேர் எடுத்தாலே பொண்ணு வேஷம் ஆடுவாரு, ஆண் வேஷம் ஆடுவாரு, எல்லா வேஷமும் ரொம்ப சிறப்பா ஆடுவாரு. சிறந்த ஒரு நாடக கலைஞர். அது மட்டும் கிடையாது, முன்னாள் ராணுவ வீரர் மீசக்கார கவுண்டர் அண்ணாமலை கவுண்டர் சிறந்த முறையில் கறி வியாபாரம் செய்து வரக்கூடிய பாரு என்னென்ன திறமை நாடகம் ஆடுறாரு, ஆட்டுக்கோடி விற்கிறாரு, பென்ஷன் வாங்குறாரு. ஆமா, கேட்டா மகனை எல்லாம் நம்மளுக்கு தான் செலவு வாங்குறாரு, வெட்டுறாரு, விற்கிறாரு. ஆமா, அவரே தின்றாரு. அப்பேற்பட்ட பெருமை சொந்தக்காரர் அருமை ஐயா அண்ணாமலையை கொடுக்கக்கூடிய பணமாக விட்டது கோவில் கொண்டு எழுந்தூர்ல பாஞ்சாலியம்மன் பேருடைய கொடுக்க பாஞ்சாலியம்மன் அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி எந்தவித நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ அருள் செய்ய வேண்டும். அவர் குடும்பத்திற்கு எந்தவித நோய் நொடி வணங்காமல் பாஞ்சாலியம்மன் பாதுகாத்து ரசிக்க வேண்டும் என்று பெருமையோடு வாழ்த்திக் கொள்வோம். ஒரு பெண் என்று பாராமல் கை அங்கிங்க வைக்கிறீங்க. எந்த ஊர், எந்த தேசம்? நான் யாருன்னு கேட்கறியா? இருப்பது திராபூரி. நான் இருப்பது இந்திராபுரி. அங்கிருந்து இங்கு வந்துள்ளேன். அப்படியா? அந்த பட்டான மாலம் நாளம் நாளாம் தானா வாழ்ந்து வரக்கூடியவர் நால்வரும் சுகமாக இருக்கிறார்களா? நால்வரா? நால்வரை சுபதரா, அப்படி இருந்தாலும் அந்த பட்டினம் ஆட்சி செய்து வரக்கூடியது 5 ராஜாக்கள். 4 பேர் மட்டும் சொல்றியே, நடுவரை மறந்துனுங்கிறியே, என்ன காரணம்? அது முதலாவது எனக்கு நாயகர். யார் அவரு? அவர்தான் எனக்கு நாயகராக இருக்கிறார். யார் அவரு? அவர்தான் அர்ஜுனர். அப்படியா? அவரை இவராக எனக்கு இவர் தான் கணவரா வரணும்னு சொல்லிட்டு உன் மனதுல என்ன நினைக்கிறியோ அந்த அர்ஜுனா நான் தான்.
அர்ஜுனன் நீங்களா? ஆமா சொல்றேன். அர்ஜுனன் நீங்களா இருந்தாலும் அவருக்கு ஒரு அடியாளம் இருக்கிறது. என்ன அடியாளம்? வலமுதுகிலே மச்சரகம் இருக்காது. அப்படியா? உனக்கு சந்தேகம் காட்டுறேன் பாரு, பாத்துக்கா. இருக்கிறது. அந்த வலமுதுகிலே மச்சரகம் அந்த மேலே கட்டியே அந்த மேற்குலமா அந்த மெய்யாள ஐயா சொல்லணும், பார்த்து ஐயா சொல்லணும். ஏம்மா மாமா நானும் பார்த்தாட்டு எங்க அண்ணன் பார்த்துட்டான் கழுத்தா எடுத்துருவான். நீ என்ன பண்ற? எங்க பாப்பால கூட்டு ஓடிடுற மாமா. எப்படி ஓடுவார்? நான் எப்படி நடந்து ஓடினாக்கள் அவரு ஒரு ரதம் கொடுக்குறேன். ரதம் ஓட்டு எனக்கு ஓட்ட தெரியாது மாமா. நீ தான் எனக்கு பாப்பா ஓட்டுறான். ரதம் எடுத்து போய் எங்க இடத்தாரெல்லாம் வருவாங்க. மோகநாதர் மூர்த்தி பண்ணிட்டு ஆகட்டும் மாமா, விடுகிறேன். எங்க அண்ணன் வந்து கேட்பான். நான் தான் கூட்டு போட்டு சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மாமா. எனக்கு ஐயோ மகாராஜா, ஐயோ மகாராஜா, ஏ பதம் மாதிரி ஐயோ மகாராஜா, மகாராஜா, ஐயோ மகாராஜா, பாப்பால கத்தல கிளம்பி திக்குழு கூதியா அந்த சன்னியாசி பாப்பால ஓட்டு போயிட்டோம். பாப்பா போனா போற எங்க பாப்பால நான் கேள் கூதி விட்டு பாப்பால கூட்டு போயிட்டாங்க. ஐயோ பாப்பால கூட்டு ஓட்டு ஆபத்து வந்துச்சு. நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு, அவமானம் ஆகி போச்சு. நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆகி போச்சு, கெட்ட பேர் வந்துச்சு. என்னாச்சு? சன்னியாச்சி அவன் பாப்பால கூட்டின்னு போயிட்டான்டா. யார் பார்த்து கூட்டின்னு போட்டா? மந்திரி கேட்க மாதிரி பாப்பால கூட்டு பண்ணி பாத்தியா? பூரா பாப்பாடி கூட்டின்னு போயிட்டா. பூரா பாப்பால கூட்டின்னு போயிட்டா. பாப்பால கூட்டின்னு போவா. பாப்பால கூட்டின்னு போறோம். எதனா அர்த்தம் மிச்சல போவா. இதுக்கு மேல கூட்டின்னு ஏய் சொன்னடா ஞானிவாயா மணிகட்டி போட்டுடா முனிதோனா. அப்படியே சொன்னமா நீ போ, நீ மானா அப்படியே சொன்ன. போகும்போதே காலி குண்டா போன சாமி அரைக்கிட்டு வைக்காதன்னு இப்ப கூட்டு போயிட்டனா நான் நாளைக்கு துரியோதனம் வருவேன். என்ன பண்றது அண்ணா? ஏய் இப்படி எல்லாம் வேலைக்கு ஆகாது. டேய் நீ சக்கராய தேடு, நான் கலப்பாய் தேடுறேன். ஒரு கண்டிஷன், நீ இந்த கலப்பாயத்தை ஆகாயத்துக்கு முட்டு வைக்க திரும்ப கம்மி பண்ணிக்குவேன். நான் சக்கரை எடுத்துட்டுனா விடா கழுத்தா இருக்காது விட மாட்டேன். ரைட்டா? அறுத்துறா. மாமா அண்ணா ஐயோ கையண்ணா மாமா உன் மச்ச மாமா அர்ஜுனா. ஏய் அர்ஜுனா. ஆமா மாமா. ஏய் ஏன்னா ஏய் கலதா, ஏன்னா இவன் பார்த்தா ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். இவன் கூட போய்க்கிறேன் நீ. ஐயோ கேட்டா மாமா. அர்ஜுனன்றா. டேய் மாமா ஏய் பிச்சைக்காரக்கே ஒரு உண்மையிலே நான் தான் மாமா. உன் அத்தை மகன் அர்ஜுனா மாமா. இல்லடா இல்லடா. நான் விட மாட்டேன். அத விட சக்கரை வேணாடா. நான் அப்படியே சொல்றேன். என்னன்னு? இந்த அக்கா ஒளியா ஒழிக்காத விடுறேன். உடனா பாப்பல உடனா எங்க விடுவாங்களா மாமா? அப்புறம் விட்டுக்கலாம். ஏண்டா நாங்க அந்த ரௌத்ரகிரி வரங்கன்னு உனக்கு யார் தகவல் கொடுத்தது? என்ன மாட்ட வைக்கிறாங்க? நீ எப்படி அங்க வந்து உட்கார்ந்த?
நான் சொன்னது. மாமா, நீங்க வரங்க யாரு யாரு இல்ல என்னால ஆகணும் ஆகணும்னு அட என்னால ஒன்றுமே இல்லையே கம்மியர் மாமா ஆனந்த ஆகி போச்சு செப்பத்து செப்பத்து செப்தானோ ஆமா பாரு எனக்காக ஒண்ணும் தெரியாது நான் பாட்டான சிவனை அணி யாத்திரை அங்கேயும் எங்கேயா போயிட்டு வந்தேன் சரி ஆலப்புறத்துல இருக்கும்போது மாமா வந்தாரு என்ன தேடிட்டு தேடினு அவரை கொடுத்த அறிவு படித்தா இவ்வளவு நடந்துருக்கு என்ன பாரு அவர் பாரு அது எப்படி தங்கச்சி நான் என்ன சின்ன வயசுல பார்த்தது எங்க காடு மேல அழிஞ்சு சுத்தி நடக்கிறேங்க சரி உன்ன வரையும் கண்ணுல பாக்குறேன் தங்கச்சி எப்படி கோணம் எனக்கு தெரியாது இந்த நாள்ல எனக்கு அடையாளம் காமிச்சது அவர் தான் காட்டி கொடுத்ததும் அவர் தான் உங்க தங்கச்சி எனக்கு கூட்டி கொடுத்ததும் அவரே கண்ணா போய் போய் கூட போறது தங்கச்சி அத்தி மகன் கூட்டி கொடுத்துக்கிறேடாடி டே கூட்டு மாதிரியா மகனே டேய் உன்னால கூட்டி தான் கொடுக்க முடியும் நீ என்ன பண்ற நான் கல்யாணம் பண்ணி ஒரு பக்கம் மீசை எடுத்துறேன் அதை பண்ற பாக்குற ஒரு பக்கம் மீசை எடுக்கிறேன் போற மணியத்தை தாதா என்ன இந்த தலையறைக்க வாழாடும் மாமா வரும்போது என்ன வாழன்னு சொன்னியா ஆமா நீ தலைன்னு சொன்னியா இந்த தலை கம்பெனி வச்சு வாழை ஆட்டிடுச்சு இந்த ஜோடி பொறுத்து எப்படி துரியோதனுக்கு பொறுத்த ஆகுமா ஆகாது ரைட் இவனுக்கு தாண்டா பொருத்தம் ரைட் மாப்பிள்ள துரியோதன சிங்காரம் பண்ணி வரோம் பரிசும் போட்டு இவளை இவனை கூட்டி வச்சிட்டேன் நானும் கழட்டி வச்சிட்டேன் இப்ப துரியோதன விட்டார் வந்து கேட்டா என்னடா பதில் சொல்றது ஒரு சந்தர்ப்பம் சொல்லு இங்க இருந்து இந்த கல்யாணத்தை நீ பாத்துக்கோ கண்ணா காப்பாத்துறானே நான் போயிட்டு நேரம் சரி உன் மகச்சால பானுமதி ஆமா அவளை பொண்ணா கூட்டு ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு மிதல கிட்ட போய் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால இங்கே வந்துட்டு அங்க நான் அந்த கல்யாணம் பாத்துக்கிறேன் சரி நீ இந்த கல்யாணத்தை பாத்துக்கோ எழுபத்திகிரியை சேர்ந்த குருசாமி கொட்டாய் நகரத்தில் வசித்து வரக்கூடிய ஆலயத்திற்கு கங்கணாரியாக விடைபெறக்கூடிய சண்முகம் ஊர் கொண்டர் தினந்தோறும் சாமி மேல மாலை விடுதோ இல்லையோ சபையில பணம் வந்துருது அது தவறுதல் ஐயா சண்முகம் கொண்டர் ஐயா விடக்கூடிய பணமாகப்பட்டது இங்கு அனைவருக்கும் தெய்வமாக விளைந்திருக்கக்கூடிய ஐவர் காலமுறையாக விளைந்திருக்கக்கூடிய அண்ணையா மேகஜானி பாஞ்சாலி அம்மன் திருவிழா கொடுக்க பாஞ்சாலி அம்மன் பக்கத்திலே இருந்து பாதுகாத்து ரட்சிக்க வேண்டும் என்று பெருமையோடு வாழ்த்து வளர்க்கறது நானு எடுக்கிறது நானு பாக்குறது நானு நல்லது கெட்டதெல்லாம் பாக்குறது நானு கேக்குதா வீட்டுக்காரருக்கு கேக்குதா 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 நீங்க வளர்க்கறது நானு நீதான் கோபப்படுற கேக்குதா சுண்டி கேக்குதா கேக்குது இல்ல எனக்கு கண்டாரு வழி கோபாய மானம் போச்சு என் மரியாதை போச்சு இதுக்கு மேல தலைமையை வந்து நடக்க முடியுமா நீ நிறுத்திடுங்க போச்சு தலையிலிருந்து மயிறு போச்சு போச்சு சுண்ணாம்பு போல காஞ்சி போச்சு மானம் போச்சுடா நீ காஞ்சிடா உன்னாதார வந்துட்டு
அன்பான சபையோர்களே, இந்த சுபதிரை பரிணயம் என்று சொல்லக்கூடிய நாடகம் அர்ஜுனன் ஆகப்பட்ட சன்னியாசி வேடத்தில் வந்து சுபதிரை திருமணம் செய்து கொண்டு பட்டணத்தில் செல்கிறார். அங்க சுபதிரை அம்மனுக்கும் அர்ஜுன மகாராஜனுக்கும் அபிமன்யு என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறக்கிறான். அது மட்டும் கிடையாது, அவர்கள் செம்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு இந்த திருமேடையில் அனைத்து 13 ஊர் கவுண்டர்கள் தலைமையிலும், மந்திரி கவுண்டர்கள் தலைமையிலும், அரி கவுண்டர்கள் தலைமையிலும், கோல்கார கவுண்டர்கள் தலைமையிலும், ஆலய தர்மகர்த்தா தலைமையிலும், ஆலய கங்கணதாரிகள் தலைமையிலும், எங்களது கோவிலுக்குட்பட்ட 13 ஊர் பொதுமக்கள் தலைமையிலும், எங்களது ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி நாடக சபா கலைக்குழுவினர்களால் இன்று இந்த திருமேடையில் நடக்கக்கூடிய நாடகம் ஜராசந்தன் வதை என்று சொல்லக்கூடிய பாண்டவர் ராஜ்யத்தியாக நாடகம். இதுக்கு அப்புறம் மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கூட்டம் திரளாக வந்து எங்களை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியே சொல்லி அண்ணன் போயிட்டு